என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு மைதாவை சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா பரவாயில்ல, வெறும் பேக்கிங் சோடா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணனால தயிர் ஆட் பண்ணல. நீங்கள் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணலைன்னா 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நெய் சேர்த்துடலாம். 1 கப் மாவுக்கு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பிசைஞ்சு பார்க்கலாம். பத்தலைன்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். பாதுஷாவுக்கு எப்போவுமே மாவு ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. ஜஸ்ட் இந்த ஃபிங்கர் டிப்ஸில் மட்டும் பிசைங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு எடுத்து இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஷேப் இப்படி நிற்கணும். இப்படி நின்றுச்சுன்னா உங்களுக்கு நெய் போதுமானதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த நெய்யே போதுமானதாக இருக்குது. 1 கப் மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி அல்லது பால் சேர்த்து திக்கான சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி திக்கான மாவாக ரெடி பண்ணிக்கோங்க. மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இது ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். அந்த கேப்பில் நம்ம சர்க்கரை பாகு வச்சிடலாம். சர்க்கரை பாகு காய்ச்ச ஒரு பாத்திரம் வச்சு அதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி. சர்க்கரை நல்லா கரைஞ்சி இது நல்லா திக்காகட்டும். சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பாதி கம்பி பத அளவுக்கு காய்ச்சிக்கலாம். அதாவது கையில் தொட்டால் பிசு பிசுன்னு ஒட்டணும், அந்த அளவுக்கு காய்ச்சினா போதும். ஒரு கம்பி பதம் வரைக்கும் காய்ச்சிட்டிங்கன்னா சர்க்கரை பாகு சீக்கிரமாக கிறிஸ்டலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அப்படியே வெள்ளையாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 1/2 கம்பி பதத்துக்கு காய்ச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக ஒட்டும். இந்த மாதிரி பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம பாதுஷா உருட்ட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா உருட்டிக்கோங்க. கொஞ்சம் இந்த கிராக்ஸ்லாம் இருந்ததுன்னா இப்படி நல்லா அமுத்தி விட்டுருங்க. கையில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே லைட்டாக ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. அப்புறம் நடுவில் ஒரு குழி கொஞ்சம் ஆழமாக இருக்கட்டும். எண்ணெயில் பொரிக்கும் போது அது நல்லா உப்பி வரும், அப்போ சரியாயிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். பாதுஷா எல்லாம் உருட்டியாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் மிதமான சூட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ பாதுஷாவை பொரிச்சிடலாம். எண்ணெயை கண்டிப்பாக மீடியம் ஹீட்டில் தான் வச்சுருக்கணும், அப்போ தான் ஈவனாக எல்லாம் வேகும். இப்போ இதை லைட்டாக திருப்பி விட்டுடலாம். எல்லா இடத்துலையும் ஈவனாக ஒரே கலர் வரணும். ஸோ அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. பாதுஷாவும் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சர்க்கரை பாகு சூடாக இருந்தால் தான் பாதுஷாக்குள்ளே நல்லா இறங்கும். அதனால் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள் லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாதுஷா உள்ளே போட்டுடலாம். பாதுஷா ஜீராவில் ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள் நம்ம பாதுஷா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உள்ளே பாருங்கள் ஜீரா ரொம்ப நல்லா இறங்கியிருக்கு.
பாதுஷா ரொம்ப ஜூஸியாக இருக்குது. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.